Hello everyone. இன்னைக்கு வந்து ஜூலை 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் சம் சேஞ்சஸ் இன்னிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எப்போவுமே வந்து கிளாஸ் எடுப்பேன்ல, பட் இன்னிலேருந்து வந்து ஃபுல் நியூஸாகவே அப்படியே கிளாஸாக எடுக்க போகிறேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் டெய்லி ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த வீடியோஸ் எல்லாருமே பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் விட ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து ஃபுல் ப்ரீஃப் நியூஸே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஆனால் டெய்லி போல் எப்போவுமே வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டெய்லி எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் மே மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஜூலை 8. ஸோ மே மந்த், ஜூன் மந்த் 2 மந்த்துமே வந்து கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிச்சுட்டே வாங்க. படிச்சுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து மெயின்ஸில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் தான். ஓகே. ஸோ டெய்லி படிக்கிறத தாண்டி நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ எல்பிஓக்கான ரிவிஷன் வீடியோஸுமே போட்டிருக்கேன். ஓகே. தென் அதில் வந்து இந்த ரெப்போ ரேட்ஸு ப்ளஸ் வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எல்லாமே வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் ஷேர் பண்ணுறதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்டேட்டட் ஜிடிபி லிஸ்ட்டு, ரெப்போ ரேட்ஸ் எல்லாமே. ஓகே. ஓகே, இன்றைக்கி நியூஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸில் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். டாக்டர் ஜிதேந்திர சிங் இருக்கார்ல, இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட யூனியன் மினிஸ்டர் தான் டாக்டர் ஜிதேந்திர சிங். ஓகேங்களா? இவங்க என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் பயோ பேங்க் அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நேஷ்னல் பயோ பேங்க் எங்கன்னா CSIR IGIB அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜினோமிக் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி. இங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் பயோ பேங்க் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ IGIB, CSIR IGIB. CSIR மீன்ஸ் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் ஜெனோமிக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி. இவங்க தான் இங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் பயோ பேங்க் அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டாக்டர் ஜிதேந்தர் சிங். ஓகே. ஸோ இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி தான், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இவர். ஓகேங்களா? ஜிதேந்தர் சிங். ஓகே. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ஹெல்த் கேர் பை ஸ்டடிங் ஜெனோமிக் லைஃப் ஸ்டைல் அண்ட் கிளினிக்கல் டேட்டா. ஸோ நம்ம ஜெனோமிக்ஸை பற்றி படிக்கிறதுக்காகவும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்டு கிளினிக்கல் டேட்டா இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக ஒரு பர்சனலைஸ்டு ஹெல்த் கேருக்காக மட்டும்தான் இந்த நேஷ்னல் பயோ பேங்க் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த நேஷ்னல் பயோ பேங்க் வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாங்கிடியூட்னல் ஹெல்த் டேட்டா பேஸ். ஓகேங்களா? நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாங்கிடியூட்னல் ஹெல்த் டேட்டா பேஸ் தான் வந்து இந்த நேஷ்னல் பயோ பேங்க். ஓகே. இது வந்து எதில் ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனோமா இந்தியா ப்ராஜெக்ட் லாங் டேர்ம் ஹெல்த் ட்ராக்கிங் ஸ்டடி, ஃபெனோமா இந்தியா ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இந்த பயோ பேங்க் வந்து எந்த ப்ராஜெக்டோட ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெனோமா இந்தியா ப்ராஜெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த ஃபெனோமா இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ஸ்டடி. ஓகே. ஹெல்த் ட்ராக்கிங் ஸ்டடீஸில் வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டடி தான் இந்த ஃபெனோமா இந்தியா ப்ராஜெக்ட். இதில் ஒரு பார்ட்டு தான் இந்த நேஷ்னல் பயோ பேங்க். ஓகே. இப்போ இந்த நேஷ்னல் பயோ பேங்க் வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாங்கிடியூடினல் ஹெல்த் டேட்டா பேஸ். ஓகே. ஓகே. ஸோ இந்த பயோ பேங்க் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணுது நம்ம பார்த்தோம். ஜெனோமிக், லைஃப் ஸ்டைல் அண்ட் கிளினிக்கல் டேட்டா வந்து 10,000 இண்டிவிஜுவல்லேருந்து கலெக்ட் பண்ணுறது தான் இந்த பயோ பேங்க். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து இவங்க யுனைடெட் கிங்டம் பயோ பேங்க்கை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்து நேஷ்னல் பயோ பேங்க் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. தென் வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெனோமிக் அண்ட் இன்டகிரேட்டிவ்
பயாலஜியோட டைரக்டர் நேம் பார்த்துக்கோங்க, சௌவிக் மைத்தி. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, நம்மளோட தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியாவில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் டெத் மாடல் ஃபார் டிபி பேஷண்ட்ஸ் அப்படின்றத தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரெடிக்டிவ் டெத் ஃபார் மாடல் டிபி பேஷண்ட்ஸ் அப்படின்றத யார் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் மார்டாலிட்டி பை ஐடென்டிஃபைங் சிவியர்லி ஹில் பேஷண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் டயக்னோசிஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் இயர்லி அட்மிஷன் டு ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ இது வந்து மார்டாலிட்டி ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ டிவி வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிருக்க பேஷண்ட்டை இவங்க பிஃபோரே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஃபெசிலிட்டேட் உள்ளே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து மார்டாலிட்டி ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரிடிக்டிவ் டெத் டிபி மாடல் ஃபார் டிபி பேஷண்ட்ஸை. ஓகே, ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதை டெவலப் பண்ணது யாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ டெவலப்டு பை இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடெமியாலஜி. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடெமியாலஜி இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடல் வந்து இன்டெகிரேட்டட் இன்டு எக்ஸிஸ்டிங் டிபி சேவா, ஸோ சிவியர் டிபி வெப் அப்ளிகேஷன் சிஸ்டம் எதுக்கு கீழேனா தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் இனிஷியேட்டிவ். ஸோ நம்மளோட டிஎனில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு பேர் என்னென்னா தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். ஓகே, இந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் இந்த டிபி சேவா அப்படின்றதும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரெடிக்டிவ் டெத் மாடல் ஃபார் டிபி பேஷண்ட்ஸ் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாடல் வந்து 5 ட்ரையேஜ் வேரியபிள்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாடல் வந்து எதை யூஸ் பண்ணுதுன்னா 5 ட்ரையேஜ் வேரியபிள்ஸ். ஒன்று வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து பெடல் ஹோடிமா, ரெஸ்பிரேட்டரி ரேட், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அண்ட் எபிலிட்டி டு ஸ்டாண்ட் வித்தவுட் சப்போர்ட் டு ஆசஸ் த சிவிரிட்டி ஆஃப் இல்னஸ். ஸோ சிவிரிட்டி ஆஃப் இல்னஸ் இருக்கிறத வந்து இந்த 5 ட்ரையேஜ் வேரியபிள்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிபி சேவா அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட டெத்தோட ப்ராபபிலிட்டியை வந்து அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 50% வந்து சிவியர் ஹில் பேஷண்ட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதர்ஸ்க்கு வந்து 1% to 4% வந்து ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. இதுலேயே வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதுச்சேரி வந்து டிபி ஸ்க்ரீனிங் அண்டர் எஃப்ஏபி வந்து ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிபி ஸ்க்ரீனிங் எஃப்ஏபி மீன்ஸ் ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம். ஸோ ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே டிபி ஸ்க்ரீனிங் அப்படின்றத வந்து யார் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் பக்கத்தில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மார்டாலிட்டி ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெடிக்டிவ் டெத் மாடல் ஃபார் டிபி பேஷண்ட்ஸ் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஏபி கீழே டிபி ஸ்க்ரீனிங் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மேண்டேட் பண்ணது யாருன்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தான் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை யார் மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தான் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபி ஸ்க்ரீனிங் வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி அண்ட் ஸ்டேட் டிபி செல் ஆஃப் புதுச்சேரி. அப்புறமா வந்து இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிபி ஸ்க்ரீனிங்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்டோட டிபி செல் ஆஃப் புதுச்சேரின்னு ஒன்று இருக்காங்களா, இவங்க வந்து விச் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் வேர்பல் ஆட்டோ ஸ்பைசஸ். இதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிபி ரிலேட்டட் டெத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்டோட டிபி செல் ஆஃப் புதுச்சேரி.
ஓகே, இது ஃபுல்லாகவே இந்த டிபி ரிலேட்டட் நியூஸ் தான். ஸோ இம்பார்ட்டண்ட். ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் வந்து புதுச்சேரி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போதுலேருந்துன்னா சின்ஸ் 20th February 2004 இதோட எய்மே என்னென்னா டு எலிமினேட் டிபி பை 2025 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டார்கெட்டை 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பாயிண்ட்டு. ஸோ இங்கே 2024 சொல்லிட்டேன்னா 2004. ஓகேங்களா, இந்த நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் வந்து February 2004 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2005 டிபி எலிமினேட் பண்ணணுன்ட்டு. பட் ஆனால் இப்போ டார்கெட் இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 5 years. அப்போ 2030. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜியோட டைரக்டர் வந்து டாக்டர் மனோஜ் முரேக்கர். ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னை, தமிழ்நாடு. இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1999. ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, சென்னை, தமிழ்நாடு தான். ஓகே, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டர் ரொம்ப முக்கியம். இதோட சேர்பர்சன் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஎன் கங்காதர். இப்போ வந்து ஒரு நியூஸ் படிக்கும்போது 2 பேர் MOU சைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம்ல. ஸோ ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க சைன் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னொருத்தவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நேம் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ரீசன்ட் குவிஸ் டெஸ்ட்டு மார்க் இதெல்லாம் போடும்போது அவங்களோட நேம்ஸுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த ஒரு நேம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நேமும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டட். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பாருங்கள். வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி, ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃப். இதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃப்ன்ற ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வேர்ல்டு பேங்க்கு. ஓகே, ஸோ இதில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க்கோட இது வந்து குளோபல் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு 22 to 23 ஓகே, 22 to 23 ஓகே, ஸோ இந்த ஜினினா குளோபல் இன்இக்வாலிட்டி, இந்த இண்டெக்ஸ் வந்து 22லேருந்து 23 இதுதான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ரேங்க் 1 யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக் ரிபப்ளிக் இவங்க தான் வந்து ரேங்க் 1 இருக்காங்க. ஓகே, இவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24.1. ஸோ ஸ்லோவாக்கு அப்புறம் உடனே ரேங்க் 2ல் ஸ்லோவேனியா இருக்காங்க. இவங்க வந்து 24.3. ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸில் பெலரஸ் 24.4. 4th பிளேஸில் நம்ம இந்தியா இருக்காங்க. ஓகேங்களா, 4th பிளேஸில் யார் இருக்காங்கன்னா இந்தியா இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டு தான் ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃப் அப்படின்றது. ஓகேங்களா, இது வந்து வேர்ல்டு பேங்க்கோட ஜினி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோபல் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். இது வந்து எந்த வருஷத்துக்கானதுன்னா 22 to 23 ஓகே, இதில் வந்து அது பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்லோவாக் ரிபப்ளிக், ஸ்லோவேனியா, பெலரஸ், இந்தியா 4th பிளேஸில் இருக்காங்க. இந்தியாவோட ஸ்கோர் வந்து 25.5%. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃபில் இந்தியா வந்து எந்த கேட்டகரியில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்கன்னா மாடரேட்லி லோ இன்இக்வாலிட்டி கேட்டகரியில் தான் வந்து இந்தியா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இந்தியா வந்து எந்த கேட்டகரியில் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னா மாடரேட்லி லோ இன்இக்வாலிட்டி கேட்டகரி. இதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. இந்த இது சொல்லியிருக்காங்க பாருங்கள், வேர்ல்டு பேங்க் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா 167 கண்ட்ரீஸில் 30 கண்ட்ரீஸ் வந்து இன்க்ளூடிங் இந்தியா இந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மொத்தமாக 167 கண்ட்ரீஸ், அதில் 30 கண்ட்ரீஸ் வந்து இந்த மாடரேட்லி லோ இன்இக்வாலிட்டி கேட்டகரி, அதில் இந்தியாவும் ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இந்த மாட்ரேட்லி லோ இன்இக்வாலிட்டி கேட்டகரியில் இருக்கவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா பிட்வீன் 25 and 30 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் 25 and 30 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த ஜினி இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த லோயர் வேல்யூஸ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணணும்னா மோர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்மை இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு கீழே வாங்க, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. நம்மளோட இப்போ இந்த ரிப்போர்ட்டு கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். குளோபல் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து எவ்வளோனா 2.15 பர் டே. ஓகேங்களா, ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 16.2%. ஓகே, இது வந்து என்ன ஆயிருக்குன்னா இப்போ 2.3 மாறி இருக்கு. ஓகே, 16.2% வந்து 2011 இருந்திருக்கு. இப்போ வந்து 23 2.3 மாறி இருக்கு. ஃபெல் ஃப்ரம். ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து டில் ஜூன் 2025 வரைக்கும் USD 2.15 பர் டே வந்து இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 16.2லேருந்து பாவர்ட்டி வந்து 2.3 என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிவைஸ்டு பாவர்ட்டி லைனுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ₹3 பர் டே, USD 3 பர் டே. ஓகே, ஸோ இது வந்து 22 to 23 பார்த்தீங்கன்னா 5.3% இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாஸ், இந்த பாவர்ட்டி டேட்டாஸ் எல்லாமே பிட்வீன் 2011 and 23 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, தென் வந்து ரூரல் பாவர்ட்டி லைனு, அர்பன் பாவர்ட்டின்ட்டு 2 பிரிச்சிருக்காங்க இந்தியாவோட பாவர்ட்டியில். ஓகேங்களா, ஸோ ரூரல் பாவர்ட்டி பார்த்தீங்கன்னா 18.4லேருந்து 2.8% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அர்பன் பாவர்ட்டி பார்த்தீங்கன்னா 10.7லேருந்து 1.1 வந்து என்ன ஆயிருக்குன்னா ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ரிப்போர்ட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் இண்டெக்ஸ் ஈக்விட்டி ப்ரீஃப். இதை ரிலீஸ் பண்ணவங்க வேர்ல்டு பேங்க். இந்த ரிப்போர்ட்டில் நம்ம வேர்ல்டு பேங்க்கோட ஜினி இண்டெக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இந்தியா வந்து 4th மோஸ்ட் ஈக்குவல் கண்ட்ரி வித் த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25.5. ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்குது ஸ்லோவாக் ரிபப்ளிக், ஸ்லோவேனியா, பெலரஸ். ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி மொத்தம் பார்த்திங்கன்னா 167 கண்ட்ரிஸ். அதில் 30 வந்து மாட்ரேட்லி லோ இன்இக்வாலிட்டி கேட்டகரியில் இருக்காங்க. ஓகே, இந்த கேட்டகரியில் இருக்கணும்னா அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து 25 and 30 பிட்வீன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பிட்வீன் 2011 and 23 நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி குளோபல் பாவர்ட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2.15 பர் டே சொல்லியிருக்காங்க. அண்ட் 16.2லேருந்து 2.3 என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிவைஸ்டு பாவர்ட்டி லைன், இது வந்து 3 பர் டே. ஓகே, ஸோ இது வந்து ரூரல் 22 to 23 இது வந்து 5.3 இருந்திருக்கு. தென் ரூரல் பாவர்ட்டி பார்த்திங்கன்னா 18.4லேருந்து 2.8 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அர்பன் வந்து 10.7லேருந்து 1.1 வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2/3 ஆஃப் த ஓவரால் ரிடக்ஷன் இன் பாவர்ட்டி இன் 2022 to 23 எந்த ஸ்டேட்லாம் இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து இந்த ரிடக்ஷனை கொண்டு வரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜினி இண்டெக்ஸில் வந்து நம்மளோட இந்தியா வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் மூலமாக அதெல்லாம் நடத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகே, ஸோ இது வந்து 55.69 crore பீப்புள் வந்து இப்போ ஜூன் 25 வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ எதுக்காகனா அவங்க வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்டை டைரெக்டாக வந்து அவங்களோட ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இது கொண்டு வந்தது தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. நெக்ஸ்ட் வந்து ஆதார் அண்ட் டிஜிட்டல் ஐடென்டிட்டி. இப்போ இதுவுமே வந்து ஜூலை 3 வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 142 crore ஆதார் கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்.
நெக்ஸ்ட்டு ஆயுஷ்மான் பாரத். ஸோ ஆயுஷ்மான் பாரத் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு படிச்சுக்கோங்க. 2018 தான் ஆயுஷ்மான் பாரத் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கவரேஜ் வந்து மேக்ஸிமம் 5 lakh per ஃபேமிலி per இயர்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது 2018. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 lakh per ஃபேமிலி per இயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இப்போ ஜூலை 3 வரை டேட் பார்த்தீங்கன்னா 41.34 crore ஆயுஷ்மான் கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா. இதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் 2018, ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து 2016 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து எதுக்காகனா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் ஆஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 10 lakh and 1 crore வந்து டு ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் ஹியூமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து அவங்களோட க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைசஸ்க்கு செட்டப் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க லோன் 10 lakhலேருந்து 1 crore வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு இது ஸ்கீம் தான் இது. நெக்ஸ்ட்டு பிஎம் விஸ்வகர்மா யோஜனா. இதை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2023 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, இது வந்து எதுக்காகனா ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட் பீப்புள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க, பிஎம் விஸ்வகர்மா யோஜனா. ஓகே, வேர்ல்டு பேங்க்கோட பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க அஜய் பங்கா, ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன் டிசி, யூஎஸ்ஏ. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ ஓகே, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்களே, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, இதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் ஜாயின் பண்ணியிருக்காங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில். ஓகே, இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து ஆல்சோ நோன் ஆஸ் த பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவோம். ஓகே, இது எதுக்காகனா ஆஸ் பாரோயிங் மெம்பர் ஆஃப் த NDB எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் மெம்பர் டு 11 nations. இப்போ 11 நேஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே இதில் இன்னொரு நியூஸும் இப்போ நம்ம ரீசெண்டாக படித்தோம். என்னதுன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் வந்து இன்னொரு மெம்பரும் வந்து ரீசெண்ட் நியூஸில் படிக்கும்போது ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதில் பாருங்கள், நம்ம வந்து இப்போ நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் வந்து கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் வந்து ஜாயின் ஆகுறாங்கன்னு பார்த்தோமா. இதில் இந்தோனேஷியா இருக்காங்கல்ல, இவங்க வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஏப்ரல் 2025 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து என்ன ரோலில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் பிரிக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, மீன்வைல் இந்தோனேஷியா வந்து இட் செல்ஃப் ஹாஸ் பிகேம் த 10th மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேங்களா, இந்தோனேஷியா அவங்களா தான் வந்து வாலண்டரியாக வந்து இந்த பிரிக்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க இட் செல்ஃப் ஹாஸ் பிகம் த 10th மெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சுடுங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பிரசிடென்ட் வந்து தில்மா வானா ரவுசஃப். இவங்க வந்து பிரசிடென்ட் ப்ரொபாவோ சுபியான்டாவோ ஜகார்த்தாவில் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது இந்தோனேஷியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்னா என்னது, இந்த NDB தானே, இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்தோனேஷியா வந்து என்ன பண்ணிடுறாங்க, NDBயில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் என்னவானா ஆஸ் ஏ ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரியாக தான். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ஆனால் வந்து நம்ம இப்போ நியூஸில் படிக்க போகிறதுல இந்தோனேஷியாவை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த 10th பிளேஸில் ஹல்கேரியா வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து இட் செல்ஃப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரியாக வரும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்தோனேஷியா. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இன்றைக்கி தான் இந்த மார்க் போட்டேன். இந்த மார்க் போடும்போது இந்த கொஷின் வந்துச்சு. அதனால தான் ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களை ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்து படிச்சுப்பீங்க அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இந்த கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தானையும் வந்து என்ன பண்ணுறாங்க, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் பாரோயிங் மெம்பராக என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. பாரோயிங் மெம்பராக, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாரோயிங் மெம்பராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா NDBக்கு இவங்கள
நியூ மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ வந்து இதில் மொத்தம் எத்தனை நேஷன்ஸ் இருக்குன்னா 11 நேஷன்ஸு. ஓகே, அந்த நேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு யுனைடட் அரேப் எமிரேட்ஸ், எகிப்து. இங்கே வந்து 9th பொசிஷனில் வந்து ஹல்கேரியா வந்திருப்பாங்க. ஓகேங்களா, கொலம்பியா வந்து 10th, 11th வந்து உஸ்பெகிஸ்தான். ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உருகே அப்படின்றது வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் எ ப்ராஸ்பெக்டிவ் மெம்பராக வந்து ஸ்டேட்டஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரினா உருகே, ஸ்டேட்டஸ் ஆஃப் எ ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர். ஓகே, இங்கே 9th பிளேஸில் ஹல்கேரியா இருப்பாங்க. பட் ஆனால் இந்தோனேஷியான்னு மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரோல் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்தோனேஷியா. ஓகே, அதுவும் அவங்க இட் செல்ஃபாக வந்து அவங்க அந்த மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஓகே, தென் வந்து என்டிபியோட பிரசிடென்ட் நேம் பார்த்துக்கோங்க, தில்மா ரவுசஃப். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த 17th பிரிக் சம்மிட் வந்து எங்கே நடந்துச்சுன்னா பிரேசிலில் தான் நடந்திருக்கு. இது வந்து எத்தனாவது பிரிக் சம்மிட்னா 17th பிரிக் சம்மிட். ஓகே, ஸோ திரும்ப சொல்கிறேன் இந்த நியூஸை நல்லா பாருங்கள். கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான் பிரிக்ஸில் ஜாயின் ஆகுறாங்க. பிரிக்ஸோட என்டிபி பேங்க்கில் ஜாயின் ஆகுறாங்க நியூ மெம்பராக. என்ன வந்துட்டுனா பாரோயிங் மெம்பராக ஜாயின் ஆகுறாங்க. ஓகே, இப்போ மொத்தம் பிரிக்ஸில் 11 மெம்பர்ஸு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி இருந்தவங்க. பங்களாதேஷ் நெக்ஸ்ட் நியூவாக வந்தவங்க. அடுத்தது யுஏஇ, எகிப்து, ஹல்கேரியா, கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான். உருகுவே அப்படின்றது ஸ்டேட்டஸ் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் மெம்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா 17th பிரிக் சம்மிட்ஸ் அப்போ தான் நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன நடந்திருக்குன்னா 10th ஆனுவல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. நேஷ்னல் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்க்கு 10th ஆனுவல் மீட்டிங்குமே நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆனுவல் மீட்டிங்கில் என்னெல்லாம் ஹைலைட் சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து எத்தனாவது மீட்டிங்னா 10th ஆனுவல் மீட்டிங். இதை யார் சேர் பண்ணுறாங்கன்னா ஹெச்இ மிஸ்டர் ஃபெர்னாண்டோ ஹடாட். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் த ஃபெடரேட்டிவ் ரிபப்ளிக் ஆஃப் பப்ளிக். ஓகே, அண்ட் என்டிபி கவர்னர் ஃபார் பிரேசில் யாருன்னா ஹெச்இ மிஸ்டர் ஃபெர்னாண்டோ ஹடாட். ஓகே, ஸோ இவங்களோட நேம் பார்த்துக்கோங்க. இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை சேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த மீட்டிங்க்கு வந்து ஒரு தீமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவிங் டெவலப்மெண்ட், ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் இம்பேக்ட் த்ரூ எ மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் த குளோபல் சவுத். ஓகே, இந்த தீமும் நல்லா பார்த்துக்கோங்க. டிரைவிங் டெவலப்மெண்ட், ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் இம்பேக்ட் த்ரூ எ மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் த குளோபல் சவுத். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கவர்னருக்கு நெக்ஸ்ட் சேர்பர்சனையுமே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஹான்டன் சிலுனவ் இவரை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு சேர்பர்சன் ஆஃப் போர்ட் ஆஃப் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரஷ்யா. ஓகேவா, இவரை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இருந்தது யாருன்னா ஹெச்இ மிஸ்டர் ஃபெர்னாண்டோ ஹெடாட். நெக்ஸ்ட்டு சேர்பர்சனாக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹான்டன் சிலுனாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வைஸ் சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிர்மலா சீதாராமன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்கள தான் வந்து அடுத்த போர்ட் ஆஃப் கவர்னர் ஆனுவல் மீட்டிங்க்கு வைஸ் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ 10th மீட்டிங் வந்து பிரேசிலில் நடந்துச்சு. 11th ஆனுவல் மீட்டிங் ஆஃப் தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் நடக்க போகுது. ஓகே, எங்கே நடக்க போகுது, ரஷ்யா. ஓகே, அதனால தான் அந்த கண்ட்ரியோட சேர்பர்சனை வந்து போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரஷ்யா தான் என்ன பண்ண போகிறாங்க, ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க 2026 11th ஆனுவல் மீட்டிங் ஆஃப் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட பிரசிடென்ட் நேம் பார்த்துக்கோங்க, தில்மா ரவுசஃப். ஹெட் குவார்ட்டர் வந்து சங்கை, சைனா. எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 2015 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸில் என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எனர்ஜி இன்ஸ்டிடியூட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. யார், எனர்ஜி இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா, ஸோ இது வந்து யுனைடெட் கிங்டம் பேஸ்டு எனர்ஜி இன்ஸ்டிடியூட். இவங்க வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா கியர்னே கேபிஎம்ஜியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. யார் கூட, கியர்னே கேபிஎம்ஜியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா, கொலாபரேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா 74th எடிஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ரிவ்யூ ஆஃப் த வேர்ல்ட் எனர்ஜி 2025 இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 74th எடிஷன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவ்யூ ஆஃப் வேர்ல்ட் எனர்ஜி 2025 இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா லண்டன் யூகே பேஸ்டு எனர்ஜி இன்ஸ்டிடியூட். இவங்க வந்து கியார்னே அண்ட் கேபிஎம்ஜியோட கொலாபரேட் பண்ணி தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்மளோட இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் பயோஃபியூயல் கன்சியூமராக இருக்காங்க 2024. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ரேங்கிங்லேயுமே இந்தியா வந்து 4th அந்த ஜினி இண்டெக்ஸில். ஓகே, ஜி இண்டெக்ஸில். ஓகேங்களா, வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் விட்டாங்களா அதில். ஓகே, ஸோ இதுலேயுமே 4th தான். அப்போ இன்றைக்கி படிக்கிற நியூஸ் நம்ம ரெண்டுமே இந்தியா பார்த்தது 4th ரேங்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட்டில் சம் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். நம்மளோட இந்தியாவோட பயோஃபியூயல் கன்சப்ஷன் வந்து இயர் ஆன் இயர் வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 40% இன்க்ரீஸ் ஆகி இப்போ 77,000 பேரல் ஆஃப் ஆயில் வந்து 2024 வந்து நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் இது வந்து இந்தியாவோட பயோஃபியூயல் கன்சப்ஷன். ஓகேங்களா, இந்தியாவோட பயோஃபியூயல் கன்சப்ஷன் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாவோட பயோஃபியூயல் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோங்க. 27% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பயோஃபியூயல் கன்சப்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 40% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட பயோஃபியூயல் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 27% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் கன்சியூமர் தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து 63% ஆஃப் ஏஷியாவோட பசிபிக் பயோஃபியூவலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க 2024. ஸோ இந்த டேட்டாவுமே இதில் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இப்போ 3 டேட்டா படித்தோமா. நெக்ஸ்ட்டு யூஎஸ்ஏ பிரேசில் யூரோப்பு. யூஎஸ்ஏ பிரேசில் யூரோப் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75% ஆஃப் டோட்டல் குளோபல் பயோஃபியூவல் கன்சப்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகே, யூஎஸ்ஏ பிரேசில் யூரோப் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 75% ஆஃப் டோட்டல் குளோபல் பயோஃபியூவல் கன்சப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ரேங்கிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், திரும்ப அதை ரிவிஷன் பண்ணலாம். ஸோ டாப் 5 பயோஃபியூவல் கன்சியூமரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யூஎஸ்ஏ, செகண்ட் பிரேசில், தேர்ட் இந்தோனேஷியா, 4th இந்தியா, 5th சைனா. ஓகே, ஸோ இப்போ இந்த யூஎஸ்ஏ பிரேசில் நெக்ஸ்ட்டு யூரோப்பு இவங்க 3 பேரும் சேர்ந்து 75% ஆஃப் டோட்டல் பயோஃபியூயல் கன்சப்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து 63% ஆஃப் ஏஷியா பசிஃபிக்கோட பயோஃபியூயல் டிமாண்ட் வந்து பண்ணியிருக்காங்க 2024. இந்தியாவோட பயோஃபியூயல் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 27% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்க்ரீஸ் ஆகி இப்போ இது வந்து தென் வந்து இந்தியாவோட பயோஃபியூயல் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 40% வந்து இயர் ஆன் இயர் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க போதும் இதில். ஓகே, அண்ட் இந்த டாப் 5 பார்த்துக்கோங்க. யூஎஸ்ஏ பிரேசில் இந்தோனேஷியா இந்தியா சைனா. ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஓகே, நேஷ்னல் அசம்பிளி ஆஃப் சுரினேம் இருக்காங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் ஜெனிஃபர் கீர்லிங் சைமோனை வந்து இவங்க வந்து ஒரு ஃபிசிஷியன், இவங்க வந்து ஒரு ஃபார்மர் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர், இவங்கள ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் சுரினேமுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் 71 இயர் ஹோல்ட் ஆகுது. இவங்கள ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக அந்த கண்ட்ரி வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேர் வந்து டாக்டர் ஜெனிஃபர் கீர்லிங் சைமன். ஓகே, ஸோ இவங்க வந்து அந்த கண்ட்ரியோட 10th பிரசிடெண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டு. ஓகே, ஸோ இவங்க யாரை சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா பெர்சட் சான் சந்தோக்கி. சந்திரிகா பெர்சட் சான் சந்தோக்கியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சூரினேம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் இந்த சூரினேம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த சூரினேமோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க பாராமரிபோ, கரன்சி வந்து டாலர். கேபிட்டல் வந்து பாராமரிபோ, கரன்சி வந்து டாலர். ஓகே, ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக ஜஸ்ட் வேணும்னா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சோக்
குப்தா, சஞ்சோக் குப்தா, இவங்கள வந்து கரண்ட்டாக சிஇஓவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்கல்ல, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து சஞ்சோக் குப்தாவை 7th சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சஞ்சோக் குப்தா வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவர் யார் சக்சீட் பண்ணியிருக்காருன்னா ஜியோஃப் ஹேலர் டைஸை வந்து சக்சீட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஓகே, ஜியோஃப் ஹேலர் டைஸை வந்து சக்சீட் பண்ணியிருக்காரு. அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இந்த சஞ்சோக் குப்தா வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவரை தான் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க என்னவான 7th சிஇஓவா. ஓகே, திஸ் அப்பாயின்மெண்ட் வந்து என்ன மார்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டாப் லீடர்ஷிப் பொசிஷன் அட் ஐசிசி ஹெல்டு பை அண்ட் இந்தியன் ஃபாலோயிங் ஐசிசி சேர்மன் ஜேஷா. ஓகே, நம்மளோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மன் வந்து ஜேஷா, கரெக்டாக. அதுக்கப்புறமா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஜேஷா, இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மன். நெக்ஸ்ட்டு இப்போ அப்பாயிண்ட் ஆகிருக்கிறதும் இந்தியாவை சேர்ந்த சஞ்சோக் குப்தா தான் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளோட லீடர்ஷிப்பை வந்து இந்த காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் டாப் லீடர்ஷிப் பொசிஷனை வந்து இது வந்து காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். இது வந்து 76th F1 பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 நடந்திருக்கு. ஓகே, 76th இது F1 பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோன் சர்க்கியூட், நார்த்தம்ப்டோன்ஷயர், இங்கிலாண்டு, இங்கே தான் நடந்திருக்கு. ஓகே, இதில் மொத்தம் 3 ரேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னது 3 ரேங்க்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாண்டோ நாரிஸ் ஃபஸ்ட்டு, இவர் வந்து பிராண்டு பார்த்துக்கோங்க, மெக்லாரன் பிராண்டு, யுனைடெட் கிங்டமை சேர்ந்தவர் லாண்டோ நாரிஸா. ஆஸ்கர் பியாஸ்ட்ரியும் மெக்லாரன், இவரும் யுனைடெட் கிங்டம். அப்போது ஆஸ்கர் பியாஸ்ட்ரியும் லாண்டோ நாரிஸ் 2 பேருமே வந்து யுனைடெட் கிங்டம் தான், மெக்லாரன் பிராண்டு தான். ஓகே, தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா நைக்கோ ஹல்கன்பர்க் கிக் சவுபர் பிராண்டு, ஜெர்மனியை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இப்போ நடந்தது வந்து நம்மளோட 76th எடிஷன் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது எங்கே நடந்துச்சுன்னா சில்வர் ஸ்டோன் சர்க்கியூட் இன் நார்த்தம்ப்டோன்ஷயர், இங்கிலாந்து, அங்கே தான் நடந்துச்சு. இந்த 3 ரேங்க் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் குரோட்டியா 2025 நடந்திருக்கு. சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் குரோட்டியா 2025. ஓகே, இதுலேயுமே வந்து ஒரு 3 ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ரெப் குரோட்டியா அப்படின்ற பிளேஸில் தான் நடந்துச்சு. எங்கே ஜாக்ரெப் குரோட்டியா அப்படின்ற பிளேஸில் தான் நடந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து 3 ரேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மேக்னஸ், செகண்ட் வந்து வெஸ்லி ஸோ, தேர்ட் வந்து டி குகேஷ் வந்து இந்தியா, இவங்களோட ப்ரைஸ் மணி பார்த்திங்கன்னா 25,000 USD. மேக்னஸ் கால்சன் கண்ட்ரி வந்து நார்வே, இவரோட ப்ரைஸ் மணி பார்த்திங்கன்னா 40,000 USD. வெஸ்லி ஸோ வந்து USA. ஸோ மேக்னஸ் கால்சன் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் பார்த்துக்கோங்க, நார்வேவை சேர்ந்தவர் தான். ஓகே, ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் குரோட்டியா 2025 வந்து வின் பண்ணியிருக்கவங்க. ஓகே, இங்கே நோட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4th event ஆஃப் த கிராண்ட் டெஸ்ட் டூர் வந்து செயின்ட் லூயிஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் வந்து எங்கே ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா செயின்ட் லூயிஸ், மிசோரி, USAல தான் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது ஆகஸ்ட் மந்த் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ் பாருங்கள். நீரஜ் சோப்ரா, இவர் வந்து எதில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா கிளாசிக் 2025 இன் பெங்களூர். ஓகேங்களா. ஸோ நீரஜ் சோப்ரா கிளாசிக் 2025 இது வந்து வேர்ல்டு அத்லெட்டிக் கோல்டு லெவல் ஈவெண்ட்டு. ஓகே, இதில் வந்து நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மீட்டர் பார்த்தீங்கன்னா 86.18 மீட்டர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஜாவ்லின் த்ரோவில். ஓகே, இது எங்கே நடந்திருக்குன்னா பெங்களூர், கர்நாடகாவில் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மீட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஜூலியஸ் ஹேகோ, இவங்க வந்து கென்யா, இவங்க வந்து 84.51 மீட்டர். ருமேஷ் பத்திரேஜ், இவங்க வந்து ஸ்ரீலங்கா, பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க 84.34 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆபிச்சுரி, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அண்டு ஃபார்மர் MLA இவர். ஓகேங்களா, இவரோட பேர் என்னென்னா
குன்வார் ஆனந்த் சிங். குன்வார் ஆனந்த் சிங். ஓகேங்களா, இதுதான் அவரோட நேமு. இவர் வந்து லக்னோ உத்தரப்பிரதேஷில் வந்து பாஸ்ட் அவே. ஓகே, ஸோ இவர் வந்து எல்லாருமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இவர் வந்து யூபி டைகர்னால் இவர் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லியிருக்காங்க, யூபி டைகர். ஓகே, இவங்க எதுவும் அவார்ட்லாம் வாங்கலை, ஸோ அவார்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் இவரோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபி டைகர் அப்படின்னா யாருன்னா குன்வர் ஆனந்த் சிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா 6th ஜூலை வந்து வேர்ல்டோட ரூரல் டெவலப்மெண்ட் டே. 6th ஜூலை வேர்ல்டோட ரூரல் டெவலப்மெண்ட் டே. ஓகே, ஸோ 6th ஜூலை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்டோட ரூரல் டெவலப்மெண்ட் டே. இதுதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டே. யார் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் தான் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யார் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷனோட ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டே தான் வந்து இப்போ ஜூலை 6 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தீம் கிடையாது, இதுக்கு ஃபோக்கஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபோக்கஸ் என்னென்னா இது எதோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா ரூரல் எம்பவர்மெண்ட் குளோபல் இம்பேக்ட் ஹைலைட்ஸ் த க்ரூஷியல் ரோல். ஸோ இதுதான் வரைக்கும் தான் மெயினாக. ஓகே, ஸோ சப்போஸ் தீம் கேட்காம இந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டேக்கு ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் எம்பவர்மெண்ட் குளோபல் இம்பேக்ட். இதுதான் வந்து இதுக்கான ஃபோக்கஸு, தீம் கிடையாது இதுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை எது கமோமரேட் பண்ணி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டே ஆல்சோ கமோமரேட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டாக்கா பங்களாதேஷ் பேஸ்டு சென்டர் ஆன் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபார் ஏஷியா அண்ட் த பசிபிக் ஜூலை 6, 1979. இதை வந்து கமோமரேட் பண்ணி தான் இந்த டேவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. சிர்தாப் அப்படின்னா சென்டர் ஆன் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபார் ஏஷியா அண்ட் த பசிபிக். ஸோ இந்த டேவை கமோமரேட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டே வந்து ஜூலை 6 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் தென் வந்து இந்த சென்டர் ஆன் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா டாக்கா பங்களாதேஷ். டைரக்டர் ஜெனரல் பார்த்திங்கன்னா சந்திரசேகரா. ஓகே, நெக்ஸ்ட் ஜூலை 6 வேர்ல்டு ஜூனோசிஸ் டே. ஓகே, ஜூலை 6 என்னது வேர்ல்டு ஜூனோசிஸ் டே. இதை யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த். இவங்க தான் வந்து இது எல்லாருமே வந்து இதை அப்சர்வ் பண்ணுறவங்க. ஓகே, எதனா இந்த வேர்ல்டு ஜூனோசிஸ் டே ஜூலை 6 அப்படின்றத. ஓகே, ஸோ இது வந்து யாரை கமோமரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா லூயிஸ் பாஸ்டியர். நம்மளுக்கு தெரியும், இவரோட ஆனிவர்சரியை தான் வந்து இந்த டே வந்து கமோமரேட் பண்ணுது. இவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேக்சின் ஃபார் ஹியூமன் அகெயின்ஸ்ட் ரேபீஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணவர். ஓகேங்களா, ஸோ லூயிஸ் பாஸ்டியர் அவரோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து டு கம்பட் ஜூனோட்டிக் டிசீஸ் இன் இந்தியா. ஓகே, ப்ரிவென்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அனிமல் டிசீஸ் லைக் ப்ரூசெலியஸ் அண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷன்லேயுமே வந்து இன்டகிரேட் ஹியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த் எஃபர்ட் டு என்ஷூர் கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸு. ஸோ ஓகே, இதெல்லாம் வேண்டாம். நம்ம எக்ஸாமுக்குன்னு பார்க்கும்போது வேர்ல்டு ஜூனோசிஸ் டே வந்து ஜூலை 6. ஓகே, இது யாருடைய டெத் ஆனிவர்சரி கமோமரேட் பண்ணினா லூயிஸ் பாஸ்டியர். இவர் வந்து என்ன அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் ஃபார் ஹியூமன் அகெயின்ஸ்ட் ரேபீஸ் இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவரோட டெத் ஆனிவர்சரி தான் வந்து வேர்ல்டு ஜூனோசிஸ் டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்குமே வந்து எந்த தீமும் கொடுக்கல. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, ஜெனீவா, ஸ்விட்சர்லாண்ட். நெக்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா டெட்ரோஸ் அதனம் கிப்ரியசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூலை 7 வந்து வேர்ல்டு கிஷ்வாலி லாங்குவேஜ் டே. வேர்ல்டு கிஷ்வாலி லாங்குவேஜ் டே இதை வந்து யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா யுனெஸ்கோ தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதில் என்ன எய்ம்னா கிஷ்வாலி வந்து இம்பார்ட்டன்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எப்படின்னா யுனைட்டி அண்ட் பீஸ் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ இது மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிஷ்வாலியோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தீமும் இருக்குது.
Kishwali, a bridge for cultural diversity and intercultural dialogue. Kishwali, a bridge for cultural diversity and intercultural dialogue. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான தீம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th July 2022. இப்போ மோஸ்ட்லி இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் நியூஸ்லாம் இதை எப்போ ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க. இதை வந்து எப்போ ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்கன்னா 7th July 2022 தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 செலிப்ரேஷன் வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் ரவாண்டா அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டி. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த யுனைடெட் நேஷன் யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ். டைரக்டர் ஜெனரல் ஹாட்ரே அசூலே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 2 நியூ பில்கிரிமேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து பௌத் தீர்த் தர்ஷன் யோஜனா, இன்னொன்று பஞ்ச் டக் யாத்ரா யோஜனா. இது எங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 2 பில்கிரிமேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு. ஓகேங்களா, ஸோ இந்த பூத் தீர்த் தர்ஷன் யோஜனா வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் அண்ட் ஹிந்து ரெசிடென்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். தென் வந்து இந்த பஞ்ச் டக்கட் யாத்ரா யோஜனா வந்து சிக் டிவோட்டிஸ்க்காக. ஸோ இதையுமே வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. இது வந்து புத்திஸ்ட்டுக்காக, இதை வந்து சிக் டிவோட்டிஸ்க்காகன்ட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா 10,000 ஈச் பில்கிரிம்க்கு. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர் 2 ஸ்கீம் மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000. ஓகே, செகண்ட் நியூஸ். ஓகே, ஹரியானா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரி வந்து ஹாரவாலி ஹில்ஸில் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா எக்கோ டூரிசமையும் ப்ளஸ் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனையும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஹரியானா வந்து ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரி டெவலப் பண்ண போகிறாங்க. எங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸில். ஓகே, இது வந்து எதுக்காகனா அவங்களோட எக்கோ டூரிசம் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த பூஸ்டப் வந்து இந்த டெவலப் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எந்த ஏரியாஸ் கவர் பண்ணுதுன்னா 10,000 ஏக்கர்ஸு வித் 6,000 ஏக்கர்ஸ் இன் குருகிராம் ஹரியானா. 4,000 வந்து நூ அப்படின்ற இடத்துல ஹரியானாவில் கவர் பண்ணுறாங்க. ஓகே, டோட்டலாக 10,000, அதில் 6,000 குருகிராம், 4,000 வந்து நூ அப்படின்ற பிளேஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ். நான் எப்போவுமே போல் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் இன்னும் குரூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.